الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل سيروا في الأرض فانظر كيف كان عاقبة الذين من قبل كان أكثرهم مشركون صدق الله العلي العظيم அண்ட கோடிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஈருலக தலைவர் இறைவனின் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்று இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, விடுமுறை நாட்களை எண்ணிக்கொண்டும் அந்த விடுமுறை நாட்களிலே எங்கெல்லாம் சுற்றுலாக்கள் ட்ரிப்புகள் போக வேண்டும் என்று எமது பல சகோதரர்களும் சகோதரிகளும் வாலிபர்களும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய பிரகாரம் இஸ்லாத்திலே சுற்றுலா எப்படி அமைய வேண்டும், இஸ்லாம் எதை அனுமதித்திருக்கிறது என்ற விடயத்தோடு கொஞ்ச நேரம் உங்களோடு பேசுவதற்கு விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது குர்ஆனுடைய ஆயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்ظுர் கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்ல், நீங்கள் இந்த பூமியிலே நீங்கள் சுற்றி பார்த்து சுற்றுலாக்களை சென்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். பூமியுடைய ஒவ்வொரு இடங்களிலே போயிட்டு பாருங்கள். ஏனென்றால் ஃபன்ظுர் கைஃப கான ஆகிபா, இதுக்கு உங்களுக்கு முன்னால் உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் சிலர்கள் செய்த தவறின் காரணமாக, சிலர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, சிலர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்ததின் காரணமாக ரப்பு அல்லாஹ் அவர்களை எப்படி அடித்து நாசமாக்கியிருக்கிறான் என்ற விடயத்தை இன்னும் உலகத்தில் அல்லாஹ் அத்தாட்சிகளாக வைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட விடயங்களை நீங்கள் சுற்றி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, எனவே எங்களுடைய பிரயாணம் சுற்றுலா என்பது வெறுமனே ஒரு மார்க்கத்துடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலிருந்து இந்த ஊரிலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய அனைத்து நோக்கங்களும் அல்லாஹ்வுடைய குத்ரத் எப்படி இருக்கிறது, ரப்புடைய படைப்பு எப்படி இருக்கிறது, ரப்புடைய நிலைமை எப்படி இருக்கிறது, ரப்பு ஏன் இந்த சமூகத்தை எதற்காக வேண்டிய அழைத்திருக்கிறான், இல்லாமாக்கியிருக்கிறான்,
அல்லது ஒரு மலையை பார்க்கின்ற பொழுது இது எப்படி அல்லாஹ் இதை வைத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தைகளோடு ஆரம்பிக்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். ஏனென்றால் அதிகமானவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது கான அக்ஸருஹும் முஷ்ரிகீன், அழிக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். இந்த அடிப்படையை பார்க்கின்ற பொழுது சுற்றுலா ட்ரிப் என்று வருகின்ற பொழுது இது சில நாடுகள் கூட இதை முன்னுக்கு வைத்துத்தான் சில நாடுகளுடைய காலம் செல்லுகிறது. உலகத்தில சில நாடுகள் இந்த சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகையை வைத்துத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எமது நாடாக இருந்தாலும் அதிலையும் எத்தனையோ சுற்றுலா பிரயாணிகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் சகோதரர்களே. ஏனென்றால் அதன் மூலமாக பல வருமானங்கள் இருக்கிறது. எனவே அந்த சுற்றுலாவை முன்னோக்கித்தான், ட்ரிப்புகளை முன்னோக்கி சில நாடுகள் அவருடைய காலத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், நாட்டுடைய செலவுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையான விஷயத்தையும் இங்கே கூற நான் விரும்புகிறேன் சகோதரர்களே, பெரியார்களே. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க சம்பூர்ணமாக இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அரவாசி இஸ்லாமும் அரவாசி மார்க்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் எந்த நிலைமையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் ஒரு பிரயாணம் செய்தால் இன்றைக்கு அதுல சுப்ஹானல்லாஹ் நல்ல முறையில தொழுது கொண்டிருந்தவர் ட்ரிப் என்று வருகின்ற பொழுது, டூர் என்று வருகின்ற பொழுது அவருடைய தொழுகை அங்க பாத்திலாக்கப்படுது. பிரயாணம் என்று வருகின்ற பொழுது அவருடைய தொழுகை பாத்திலாக்கப்படுகிறது. பிரயாணம் ட்ரிப் என்று வருகின்ற பொழுது ஊர்ல நல்லா வாழ்ந்து நல்ல முறையில இருந்தவரே அங்க போயிட்டு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல இருக்கின்ற பொழுது நல்ல மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தாரு, ஊரை விட்டு வெளியான ட்ரிப் போகின்ற பொழுது, டூர் போகின்ற பொழுது இவர் இஸ்லாத்துடைய வரம்புகளை மீற ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக பூர்த்தியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஊர்ல இருக்கின்ற பொழுது ஒரு மாதிரி, வெளியால போனா இன்னொரு மாதிரி இல்ல சகோதரர்களே. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு அது சந்தோஷமான நிலைமையாக இருக்கேனும் அல்லது கவலையான நிலைமையாக இருக்கேனும், எப்படிப்பட்ட நிலைமையிலையும், அல்லது நீங்க ஊர்ல இருக்கிறீங்க, ஊரை விட்டு வெளியே போறீங்க, இப்படியான நிலைமையிலையும் ஊர்ல நீங்க அமல் செஞ்சு கொண்டிருந்தீங்களா, நீங்க ட்ரிப் போனா அங்க போயிட்டு அந்த தொழுகை வீணடிக்காதீங்க, தொழுவுங்க. நீங்க ஊர்ல உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தீங்களா, நீங்க வெளியே போனாலும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊர்ல இருக்கின்ற பொழுது மது போதைக்கு அடிமையாகாம நல்ல ஒருத்தராக இருந்தீங்களா, நீங்க வெளியால ட்ரிப் போனாலும் இஸ்லாம் சொல்லுதோ நீங்க அங்க போனாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, பூர்த்தியாக சம்பூர்ணமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்க. இங்கால 50 அங்கால 50 இல்ல, 50% அல்ல, 100க்கு 100ஆக நீங்க இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான நல்ல தெரியும் பயங்கரமான விரோதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நாங்க கவனிக்கணும் சகோதரர்களே, பெரியார்கள். ஒன்று, எப்ப 2 விடயத்தை கவனிச்சு கொள்ளணும். எப்ப இந்த ட்ரிப் என்று வருகின்ற பொழுது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று, அதுல நாங்க இஸ்லாத்துக்குள்ள அல்லாஹ் சொல்லுகிறான் சம்பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்க. பிரயாணமாக இருக்கேனும் அல்லது வேறொரு நிலைமைகளை நாங்க போகக்கூடியதாக இருக்கேனும், வேற நாட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கேனும், இஸ்லாத்துக்குள்ள ஒரு மனிதன் சம்பூர்ணமாக உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக நுழைகின்ற பொழுது, அன்பாத சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இவர் வெளியே போனாலும் பாவம் செய்ய மாட்டாரு. இவரு வீட்டை விட்டும் வேற ஒரு நாட்டில் இருந்தாலும்
ஏண்டா இஸ்லாம் இருக்குது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, பாவத்தில் ஈடுபட மாட்டாது. இரண்டாவது விஷயம், இந்த இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக நுழையாதத்தின் காரணமாக ஷைத்தான் உங்களுக்குள்ள பூந்து கொள்வான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து நடக்கலண்டா இப்ப ஷைத்தான் உங்களுக்குள்ள கூர்ந்து கொண்டு நீங்க மார்க்கம் இல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஏன் அல்லாஹ் சம்பூர்ணமான மார்க்கத்துக்குள்ள பூந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்துல சொல்றான், நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க என்று. எப்ப மார்க்கம் இல்லையோ அப்ப ஷைத்தான் இவருக்குள்ள வந்து பூந்துடுவான். பாவமான விஷயம் ஈஸியாக செய்வாரு. மார்க்கம் இல்ல, அது ட்ரிப் போறாரு, மதுவை குடிக்க ஆரம்பிக்கிறான், மதுவை குடிக்கிறான், ஐச பாவிக்கிறான், மோசமான பாவமான காரியம் விபச்சாரம் போன்ற பாவத்துல ஈடுபடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. ஏனென்றா ஷைத்தான் இவனோடு கூட்டாளியாக மாறிவிடுகிறான். சகோதரிகளே, பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இன்னைக்கு எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு சிலர்கள் மார்க்கத்தை அறையும் குறையுமாக பின்பற்றுகின்ற பொழுதும் அவர்கள் வழி தவறி போறாங்க. உலகத்துல ஊர்ல வீட்டுல இருக்கின்ற பொழுது நல்லா இருக்கிறாங்க, பிரயாணம் போனா அவருடைய நிலைமைகள் மாறிவிடுகிறது. ஒன்றோ பிரயாணம் என்று வருகின்ற பொழுதோ, ட்ரிப் என்று வருகின்ற பொழுதோ முக்கியமான சில விஷயங்களை நாங்க கவனிச்சு கொள்ளணும். அதிகமான சகோதரர்கள் ட்ரிப் போறதுக்கும் பிரயாணம் போறதுக்கும் சில மஷூராக்கள் பண்ணிருப்பாங்க, ஏற்பாடுகள் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா சகோதரர்களே? முதலாவது மஷூரா பண்ணி கொள்ளணும். மஷூரா கட்டாயம், ஆலோசனை. இந்த ஆலோசனை முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க 3 பேர் போனா அல்லது 3 பேருக்கு அதிகமானவர்களாக நீங்க ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றீங்கடா, நீங்க ட்ரிப் போனடா, நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? நீங்க உங்களுக்குரிய ஒரு அமீரை, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஷாவிரு ஃபீ உமூரிஹிம், அதா ஃபீ அம்ரி. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய விடயத்துல நீங்க மஷூரா பண்ணி கொள்ளுங்க. நீங்க பிரயாணம் போகின்ற பொழுதோ, நீங்க ட்ரிப் போகின்ற பொழுதோ, எந்த இடத்துல எப்படி தங்க வேண்டும், எந்த இடத்துல நாங்க சாப்பாடுடைய ஏற்பாடு, எங்க அதனுடைய நாங்க தங்குறதுக்குரிய ஏற்பாடு, இது எல்லாம் அந்த மஷூராவுடைய விடயத்துல அமைய வேண்டும். பிரயாணம் என்று வருகின்ற பொழுது இப்படித்தான். அங்க குடும்பத்தோடு ஒருத்தருடைய கல்யாண வீட்டுக்கு போறோம், அல்லது இன்னொரு சொந்தக்காரருடைய வீட்டுக்கு நாங்க பிரயாணம் செல்லுகிறோம். பிரயாணம் செல்லுகின்ற பொழுது மஷூரா என்பது கட்டாயம், ஆலோசனை பண்ணப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், அதற்குரிய தலைவரோட நியமிக்கப்பட வேண்டும். ஒரு ஃபெமிலியோட போறண்டா, எங்கட குடும்பம் தான், நான் ஆணாக இருந்தால் நான் அதற்கு கீழாக என்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவர்கள் உடன்பட வேண்டும். இது நான் பொறுப்பாக இருந்து ஒரு அமீராக இருந்து இந்த பிரயாணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். மூணாவது விஷயம், மஹரம் பேணப்பட வேண்டும். அஜ்னபியத் மஹரம் பேணப்பட வேண்டும். இது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரிப் என்று வந்தா இன்னைக்கு அவங்க மஹரம் பேணப்படுவது இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, மஹரம் பேணுறாங்க இல்ல. மஹரத்துடைய விஷயத்துல யாரும் யாருடைய மனைவியோடும், யாரும் யாருடைய மகளோடும் சும்மா சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இது ஹராமான விஷயம். ஒரு விஷயத்துக்காக நாங்க போறோம் என்றா மஹரம் பேணப்படும் அந்த பிரயாணத்துல. இன்னும் சிலர்களை பார்க்கின்ற பொழுதோ, இன்னைக்கு கிளாஸ்ல அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து இஃப்தார் ஒன்று வைக்கிறாங்க. அங்க ஆண்கள் பெண்கள், ஏண்டா நாங்க கிளாஸ்மேட் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் சொல்லி ஆண்கள் பெண்கள் கலவன் மஹரம் அஜ்னபிய பேணப்படுவதில்லை. சர்வசாதாரணமாக அந்த ஃபங்க்ஷன்ல ஈடுபடுறாங்க. கிளாஸ்ல சொல்லி நாங்க வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு சாப்பாடு, அங்க மஹரம் அஜ்னபியத் பேணப்படுவது இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாமே பழைய சின்ன பிள்ளைகள் பழகுன மாதிரி இப்ப பழகி கொண்டிருக்கிறாங்க. அது எல்லா கட்டத்திலையும் அஜ்னபியத் மஹரம் என்ற விடயத்தில யாரோட நான் பழகணும், யாரோட நான் பேசணும் என்ற விடயத்தை விளங்கிக் கொண்டு இந்த பிரயாணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரயாணம் செல்லுகின்ற பொழுதும், இந்த ட்ரிப் செல்லுகின்ற பொழுதும் ஒரு பெண் தனியாக வந்தால்
அந்த பெண்ணை துணையான ஆணோடு மகரமான ஒருத்தரை கூட்டிக் கொண்டு வர வைக்க வேண்டுமா? அஜ்னபியத்தான ஒருத்தர் இல்ல, தன்னோடு தன்னுடைய மகனை அல்லது தன்னுடைய சகோதரனை அந்த பிரயாணத்தில் அந்த பெண் தனியாக வந்தால் அந்த பெண் அவள் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனையோடு நாம் அந்த பிரயாணத்தை அமைக்க வேண்டும். எனவே எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய ட்ரிப்புகள் இருக்கின்ற பொழுது மஹரம் அஜ்னபியத் பேணப்பட வேண்டும் சகோதரர்களே. அடுத்த விடயம்தான் நான்காவது விஷயம். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது பிரயாணங்கள் செல்லுகின்ற பொழுது சதகாக்களை கொடுத்துட்டு போகணும். பிரயாணங்கள் நாங்க மேற்கொள்றோம், அதிகமான சகோதரர்கள் பிரயாணத்துக்காக தயாராகுவாங்க. நாங்க ஏறுற நேரத்துல எங்கட வீட்டுல பள்ளியுடைய ஒரு முட்டி ஒன்று வைக்கப்பட்டா சதக்காவை போட்டுட்டு போறது, இல்ல இடையில யாராவது ஒருத்தரை கண்டா சதக்காவை கொடுத்துட்டு போறது. பிரயாணம் போகின்ற பொழுது பல ஆக்சிடென்ட்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பிரயாணங்கள் ட்ரிப்புகள் போகின்ற பொழுது பல வாகனத்துல பல செலவுகள், லட்சக்கணக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். எங்களோட உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். எங்களோட உடம்புக்கு ஒரு காயம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் சதகா கொடுத்து தன்னுடைய பிரயாணத்தை ட்ரிப்பை ஆரம்பிக்கின்ற பொழுதோ அல்லாஹ் தஆலா எப்படி கொடுக்கிறான் என்றால், அந்த சதகாவுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த முசீப் ஏதாவது ஒன்று நடப்பதற்காக அல்லாஹ் எழுதி வைத்திருந்த அந்த கலாக்கதிரை அந்த சதகா இல்லாமக்கிவிடும். ஒரு இழப்பு ஒன்று நடக்கிறதுக்கு அல்லாஹ் கலாக்கதிரில் எழுதி வைத்திருப்பான். பல லட்சக்கணக்கு செலவழிக்க கூடிய ஒரு விபத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பான், ஆக்சிடென்ட் அமைத்து வைத்திருப்பான். அந்த சதகா கொடுக்குகின்ற பொழுது அல்லாஹ் அதை மிக மிக குறுகிய செலவுல அல்லது சின்ன ஒரு காயத்தோடு அந்த விபத்தில் இருந்து தப்புறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். பிரயாணங்கள் செல்லுகின்ற பொழுது, ட்ரிப்புகள் செல்லுகின்ற பொழுது எங்களோட வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள்? பாட்டுகளையும் படங்களையும் மியூசிக்குகளையும், சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு அந்த ட்ரிப்ல ஒரு பாட்டு இல்லைண்டா ஏதோ கேட்கிறாங்க. என்ன மையத்தூட்டுக்கா நீங்க போறீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. பாமான மியூசிக்கோடு பிரயாணம் செல்லுகிறோம். அந்த மியூசிக்கை கேட்டு கேட்டு அந்த பிரயாணத்துல போகின்ற பொழுது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வந்துட்டு, திடீர்னு ஒரு ஆபத்து வந்துட்டு, திடீர்னு அவர் மௌத்தாகுனா மியூசிக்கை கேட்டவனாக அவர் மௌத்தாகிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கினாஉ யுன்பி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க, மியூசிக் என்பது, இசை என்பது உள்ளத்தில அது முனாஃபிக் தனத்தை வளர்க்கும் என்பதாக சொன்னாங்க, நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கும் என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமினன் நாஸி மை யஷ்தரி லஹுல் ஹதீஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறாங்களே, அவங்க இந்த பாவமான சில காரியங்களை சல்லி கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறாங்க, விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ், தஃப்சீருடைய உலமாக்கள்ல சிறந்தவர்கள், தலை சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, லஹுவல் ஹதீஸ் என்று சொன்னால் மியூசிக், பாட்டு, இவைகளை சில மனிதர்கள் விலை கொடுத்து வாங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இன்றைக்கும் எத்தனையோ சகோதரர்கள், நாளைக்கு நாளையண்ட நாளெல்லாம் எல்லா கடையும் வீடியோ கடைகள் பூட்டப்பட்டிருக்கும். அதனால முன்கூட்டியே சில சீடிகளையும் சில போன்கள்ல சில பாட்டுகளை, மியூசிக்களை ஏற்றி வைத்திருப்பாங்க, சல்லி கொடுத்து ஏற்றுறாங்க. அன்றைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆனுடைய ஆயத் இன்றைய காலத்துல எல்லா நிலைமையிலும் அது பொருந்துகிறது. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா இன்றைக்கு இறக்குற மாதிரி இருக்குது, வமினன் நாஸி மை யஷ்தரி லஹுல் ஹதீஸ். மனிதர்கள்ல சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? மியூசிக்குகளையும் இசைகளையும் பாட்டுகளையும் சல்லி கொடுத்து வாங்குறாங்க, போனுக்கு ஏற்றுறாங்க, லேப்டாப்ல ஏற்றுறாங்க,
அவருடைய மெமரிகள்ல போன் மெமரிகள் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. சிடிகளை வாங்கி கொண்டு அவங்க வாகனத்துல போட்டு அதை கேட்டு கொண்டு போறாங்க. தன்னையும் பாவம் செய்ய வைத்து தானும் பாவம் செய்து பிறரையும் அந்த பாவத்தை கேட்கிறதுக்கு அதுல இன்பம் கொள்றதுக்கு இவர் ஆளாக்கி வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்றான், லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம். அவர்களுக்கு அறிவு இல்லாம மனிதர்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அவர்கள் வழிகெடுக்கிறதுக்காக இந்த செயல்களை செய்கிறார்கள். வயத்தஹிதுஹா ஹுஸுவா. அந்த அல்லாஹ்வுடைய பாதையை, மார்க்கத்தை, தீனை அவர்கள் விளையாட்டாக கேலியாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் என்னவென்று தெரியுமா? உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். இவர்களுக்கு தான் இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரெல்லாம் சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, இப்படியான மியூசிக்கான விடயங்கள், பாட்டுகளை யாரெல்லாம் பிரயாணங்களுடைய விடயத்தில் இருக்கிறோம், வேற சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம், இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு பயங்கரமான இழிவு தருகின்ற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு எங்கட பெற்றோர்களுக்கு ஏண்ட பிள்ளை பாட்டு படிக்கிறது, மியூசிக் அடிக்கிறது, சுப்ஹானல்லாஹ், சந்தோஷமாக பெருமையாக பேசுறாங்க. பெற்றோர்களுக்கு அது கவலையே இல்லை. ஏண்ட மகன் ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சு அவன் பாட்டை கேட்டு கொண்டிருக்கிறானே, மியூசிக்கை கேட்டு கொண்டிருக்கிறானே, இரவுல எல்லாம் கேட்கிறானே, பிரயாணம் போனாலும் அதை போன் எடுத்து மியூசிக் கேட்டுக் கொண்டிருக்கிறான், படிச்சு கொண்டிருக்கிறான், பாட்டு படிச்சு கொண்டிருக்கிறான், ட்ரிப் போனாலும் இப்படி இருக்கிறானே, இவனை பெரிய நிலைமையில இவனை பார்த்து இன்றைக்கு அப்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அல்ல, ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயம் சகோதரர்களே. குர்ஆன் ஓதப்படுகின்ற நாவினால், குர்ஆன் கேட்கப்படுகின்ற காதினால், குர்ஆன் ஓதப்படுகின்ற நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாவினால், ஜிக்ர்களை செய்யக்கூடிய நாவினால், பாட்டுகளும் மோசமான இசைகளும் இந்த காதும் நாவும் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கவலையான விஷயம். நாங்கள் இதிலிருந்து தவிர்த்து கொள்ளவும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வருகின்ற பொழுது சில பாவங்கள் நடக்கும். லா யகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன் யஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர் வல் ஹம்ர் வல் மஆசிஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சில மனிதர்கள் என்னுடைய உம்மத்திலிருந்து சில கூட்டத்தினர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் கியாமத் நாள் நெருங்கின்ற பொழுது வருவாங்க. வந்து அவங்க சில விஷயங்களை ஹலாலாக்குவாங்க. பட்டு ஆடை உடுத்துவது ஆண்களுக்கு ஹராம், அது ஹலால் என்று வாதாடுவாங்க. இன்னும் சிலர்கள் வருவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஹம்ரு, அத மதுவை ஹலால் போல பாவிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க நினைப்பாங்க, நாங்க சிகரெட் தானே குடிக்கிறோம், நாங்க பீடி தானே குடிக்கிறோம், இது அவங்களுக்கு ஹலால் என்று தான் விளங்கும், ஆனா ஹராம் என்று விளங்காது, ஹலாலாக்கி கொண்டிருப்பாங்க. இன்னும் சிலர்களை பார்த்தால் பிரயாணம் என்று வருகின்ற பொழுது, ட்ரிப் என்று வருகின்ற பொழுது, டூர் என்று வருகின்ற பொழுது அங்கே போய் பாவம் செய்கிறார்கள். சகோதரர்களே, அங்கே விபச்சாரம் நடக்குகிறது. ஏன்? தன்னை பார்க்க பெற்றோர்கள் இல்லை, தன்னை பார்க்க தன்னுடைய தந்தைகள், ஊர் மக்கள் யாரும் இல்லை. விபச்சாரம் நடக்குகிறது, ஜினா நடக்குகிறது, மது குடிக்குகிறார்கள், ஐஸ்களை, போதை வஸ்துகளை சர்வசாதாரணமாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நாம் 2 நாள் 3 நாள் தானே இதை பாவிக்க போறோம் என்று ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு அதை பழக்குகிறான். சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மியூசிக்கும் அதிகமாகும். அது அதிகமாக இன்றைக்கு ஹேண்ட்போன் எடுத்தாலும் அதுலேயும் மியூசிக், நாங்க ஒருத்தருக்கு கோல் எடுத்தாலும் அதுலேயும் அவர் ஆன்சர் பண்ணுவாருங்க, அதுலேயும் மியூசிக், ரேடியோ திறந்தா மியூசிக், டிவியை திறந்தா எல்லா சந்தர்ப்பத்திலும் மியூசிக் மியூசிக். ஏன்? ஒரு ட்ரிப் போனாலும் மியூசிக் இல்லாமலுக்கு, பாட்டு இல்லாமலுக்கு, இவருக்கு இசை இல்லாமலுக்கு அந்த பிரயாணத்தை, அந்த ட்ரிப்பை, டூரை இவருக்கு போக முடியாது. இல்லண்டா ஒரு 10-9 பேர் சேர்ந்து போனா ஒருத்தர் கேட்கிறாரு, என்னப்போ ஒரு பாட்டை போடுங்களேன், மியூசிக்கை போடுங்களேன், நீங்க மையத்தூட்டுக்கா போறீங்கன்னு கேட்கிறாரு. சுப்ஹானல்லாஹ்.
அப்படியான ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு எங்கட வாலிபர்கள், எங்கட சமூகம் இன்றைக்கு இதுக்கு எடிக்ட் ஆகி, இந்த மியூசிக்குக்கும் இந்த இசைக்கும் எடிக்ட் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரிகளே, பெரியார்களே, அன்பாந்தவர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே உங்களோட பெற்றோர்கள் கட்டாயம் சிந்தியுங்கோ, நான் யாரோடு ஏந்த மகனை பிரயாணம் அனுப்பணும், ஏந்த மகனை தனிமையில நாங்க இன்றைக்கு வாலிபர்களை ஏந்த மகனை தனிமையில வாலிபர்களோடு சேர்ந்து பிரயாணம் அனுப்பினா கெட்டு போனவர்களை நீங்க எடுத்து விசாரிச்சா விளங்கும். 100% சொல்றது நான் ட்ரிப் போயிட்டு தான் நான் கெட்டு போனேன், ட்ரிப் போயிட்டு தான் முதலாவது சிகரெட் பழவுனேன், முதலாவது வீடியோ குடிச்சு பழவுனேன், முதலாவது மதுவை பழவுனேன், முதலாவது ஐச பழவுனேன், முதலாவது ஜினாவை பழவுனேன், முதலாவது பாவமான காரியத்தை நான் ஒரு பிரயாணத்துல ட்ரிப்ல போய் பழவுனேன் என்று 180-90% கெட்டு போனவர்கள் சொல்வார்கள். சகோதரர்களே, ஏனென்றால் ஃப்ரீயாக விட்டுட்டோம் நாங்க நினைக்கிறோம் பெற்றோர்கள். நீங்க யோசிங்க, ஏண்ட மகனை யாரோடு அனுப்புறேன் நான்? ஏண்ட மகனுடைய கூட்டாளி நல்லவனாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மர்உ, ஒரு மனிதன் பார்க்கணும்டா அவனுடைய கூட்டாளிய பாருங்க, அவனுடைய நண்பனை பாருங்க. அவன் நல்லவனாக இருந்தால் நிச்சயமாக அவனும் நல்லவனாகத்தான் இருப்பான். அவன் ஊரில் இருக்கின்ற பொழுது தொழுகிறான், நல்லவனாக வாழ்றான், நல்லவனாக இருக்கிறான், பாவமான செயல் ஒன்றும் இல்லைண்டா நிச்சயமாக அவன் பிரயாணம் போனாலும் ட்ரிப் போனாலும் தன்னுடைய மகனை பள்ளியுடைய நேரம் வருது, அந்த பள்ளியில தொழுவிட்டு போவோம்னு சொல்லுவான். தொழுகையுடைய நேரம் வருது, தொழுவிட்டு போவோம். தொழுகையுடைய நேரம் வருது, பிரயாணத்துல எங்களுக்கு ஜம்மு செய்யறதுக்கு சேர்த்து சுருக்கி தொழுகிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திக்குது, வாங்க தொழுவிட்டு போவோம்னு சொல்லுவான். நீங்க நல்ல ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்து கொடுக்கல, மோசமானவர்களோட பிரயாணம் அனுப்புனீங்கன்னு சொன்னா, கெட்ட நண்பர்களோட அனுப்புனீங்கன்னு சொன்னா பள்ளிக்கு வருவான், இமாஜமாத் நடக்குகின்ற பொழுது சிறுநீர் கழிச்சிட்டு 1-2 போயிட்டு அவசரமாக வாகனத்தில் ஏறி பேச்சு விடுவார். நடக்குது இன்றைக்கு உலகத்துல, நம்மட நாட்டுல, நம்மட ஊர்ல நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே நண்பர்கள் என்று வருகின்ற பொழுது நல்ல ஒரு நண்பரை நாம் கட்டாயம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சுருக்கமாக இன்னும் சில விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லதி ஸஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற துஆ இருக்கிறது. இந்த துஆவை ஆரம்பித்து விட்டு அவன் அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய தவக்குலை வைத்துவிட்டு அந்த பிரயாணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தூய்மையானவன். எங்களுக்கு இந்த பிரயாணத்தை, இந்த வாகனத்தை எங்களுக்கு சாதகமாக அமைத்து தந்த அல்லாஹுக்கே அல்லாஹ் தூய்மையானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், நாம் எப்படி இருந்தாலும் இந்த பிரயாணத்தில் அல்லாஹ் இப்படிப்பட்ட வாகனத்தை வசப்படுத்தி தரவில்லை என்றால் நாம் இதற்கு சக்தி அற்றவர்களாக மாறிவிடுவோம். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இந்த துஆ குர்ஆனுடைய ஆயத் சகோதரர்களே, மறுபடியும் மௌத்தாகினாலும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீட்டி எழுப்பப்படுவோம். எனவே பிரயாணம் போனாலும் மௌத்துடைய ஞாபகம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று பிரயாணம் போகின்ற பொழுதோ, ட்ரிப் போகின்ற பொழுதோ இன்னொருத்தரை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அஸ்தவ்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்தவ்தி அல்லாஹ் தீனக வ அமானதக வ ஹவாத்திம அமலிக. 3 விஷயத்தை இத கவனிக்கணும். முதலாவது பாருங்க, இந்த துஆவை நாங்க ஒருத்தருக்கு எங்களோட வீட்டுல எங்களோட மகனோ எங்களோட உறவினர்களோ பிரயாணம் ஒன்று போறாங்க, ட்ரிப் ஒன்று போறாங்க, நாங்க அவங்களுக்கு இந்த துஆவை சொல்லி அனுப்பணும். முதலாவது 3 விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆல சொல்லி தந்தாங்க. முதலாவது, நான் உன்னுடைய மார்க்கத்துடைய விடயத்தில் அல்லாஹ்விற்கு ஒப்படைக்கிறேன். மார்க்கம், அஸ்தவ்தி அல்லாஹ தீனக, உன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். நீ போறாய், ஊர்ல எப்படி அமல் செஞ்சாயோ அதே போன்று அங்க நீ அமல் செய். உன்னை பாதுகாத்த மாதிரி பாவமான காரியத்தில் ஈடுபடாத மார்க்கத்தை முதலாவது இஸ்லாம் வைக்கிறது சகோதரர்களே. 2வது விஷயம், வ அமானதக், உன்னுடைய அமானிதத்தை நான் அல்லாஹ்விடத்தில் அங்க ஒப்படைக்கிறேன். நீ போற ஒரு இடத்துக்கு, நீ அந்த ஹோட்டல் எடுக்கிறாய், ஒரு வீடு எடுக்கிறாய், ஒரு ரூமை 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுக்கிறாய் என்றால் அங்கே பாவிக்கப்படுகின்ற தண்ணீர் வீண் விரயம் செய்யப்படக்கூடாது.
நான் சல்லி கட்டுறேன், பணம் காசு கட்டித்தான் இந்த வீடை இந்த வாடகைக்கு இதை எடுத்துக்கிறேன் என்று நினைச்சு கொண்டு வீண் விரயம் செய்ய முடியாது. கரண்ட் மின்சாரம் வீண் விரயம் செய்ய முடியாது. ஏசிகள் வீண் விரயம் செய்யப்பட முடியாது. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரூமுடைய அந்த ஹோட்டல்ல இருக்கின்ற தளபாடங்கள் வீண் விரயம் செய்யப்படக்கூடாது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அந்த உரிமைக்காரருக்கு அவருடைய சொத்துலே எந்த விதமான நஷ்டம் விளைவிக்காதவன் தான் ஒரு முஸ்லிம் பிரயாணம் இப்படித்தான் செல்வான். சகோதரர்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூன்றாவதாக சொன்னாங்க உன்னுடைய அமல்களுடைய விஷயத்துல கடைசி முடிவு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். பிரயாணம் போகின்ற பொழுது நான் திரும்பி வருவேனா வரமாட்டேன் வரமாட்டேன் சொல்ல முடியாது. பல இழப்புகள், போனவங்க எத்தனை பேர் மௌத்தாகி வந்திருக்கிறாங்க. எனவே எங்களுடைய அமல்கள் நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த விடயத்தை நாம் கேட்க வேண்டும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது நாங்கள் பிரயாணம் போனாலும் இந்த விடயங்களை கவனித்து, குறிப்பாக பெற்றோர்கள் எங்கட பிள்ளைய ஏந்த மகனை நான் யாரோடு இந்த ட்ரிப்புக்கு அனுப்புறேன் ஏழும் அளவு நீங்க தடுத்து வச்சு கொள்ளுங்க. இல்லண்டா அனுப்பக்கூடிய நண்பர்களை பாருங்க, நல்லவர்களோடு அனுப்புங்க. எனவே பாவத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து நல்லவர்களாக முத்தகங்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல அமல் செய்வதற்கு நசீபாக்கிறியா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லா வகையிலும் நேசப்படுத்தி தந்தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவத்திலிருந்து எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய முஸ்லிம்களையும் அனைத்து மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகங்களாக தக்வா உள்ளவர்களாக மரணிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருவாயாக. யா அல்லாஹ், துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக.